அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பக்கம் இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் இருக்கிற பைபாஸ் லைனுடைய டபுளிங் அப்டேட் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பைபாஸ் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஷனுக்கு வண்டி வருது அப்படின்னா அது இன்னொரு ஸ்டேஷனுக்கு மாறி போகிறதுக்காக லோக்கோமோட்டிவ் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு புவியியல் அமைப்பு பெற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தை சேமிக்கிறதுக்காக பைபாஸ் லைனை உருவாக்கி அதன் மூலமாக அந்த ஸ்டேஷனுக்கு போகாமல் லோக்கோமோட்டிவ் ரிவர்ஸ் பண்ணாமல் நேரடியாக போகிற மாதிரி உருவாக்கப்படுறது தான் பைபாஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய பகுதியில் இருக்கிற 2 பைபாஸ் லைன் இருக்குது. ஒன்று வாஞ்சிமணியாச்சியில் இருக்க பைபாஸ் லைன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கிற பைபாஸ் லைன். ஆரம்ப காலத்தில் இது சரக்கு போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த பைபாஸ் லைனை உருவாக்குனாங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பயணிகள் ரயில் கூட அதை பயன்படுத்தி வேகமாக போகிறதுக்கான வழிமுறையை உருவாக்கிட்டாங்க. அப்படி நாகர்கோவில் சந்திப்புக்கு வந்துட்டு இருந்த மதுரை, புனலூர், குருவாயூர், சென்னை எக்மோர் இந்த 2 எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் சந்திப்புக்கு வராமல் நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷனுக்கு போயிடும். அது பைபாஸ் லைனை பயன்படுத்தி தான் வேகமாக போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2 வண்டியும் இங்கே லோக்கோமோட்டிவ் ரிவர்ஸ் பண்ண பிறகு தான் போகும். ஸோ இனி இந்த பிளாட்பார் பணிகள்லாம் நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர்ற பிளாட்பார் பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு அது திருப்பியும் ஜங்ஷனுக்கு வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பைபாஸ் லைனில் நம்மளுடைய சைடில் வந்துகிட்டு இருக்கிற ட்ராக் பைபாஸ் லைனுக்கு பிரிஞ்சு போகுது. மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது டபுள் ட்ராக் ஆக்கிறதுக்கான பணிகள் நடைபெற்று வருது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த வேலையும், அதாவது பைபாஸ் லைன், பிளாட்ஃபார்ம் அப்டேட், டபுள் ட்ராக்கை கொண்டு இணைக்கிறது, இந்த பணிகள் எல்லாமே ஒரே மாதிரியான பாயிண்ட், அதாவது சென்டரில் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா பைபாஸ் லைனில் இருந்து லேண்ட் லெவலிங் பண்ணிட்டாங்க. ஓஹெச்சி போல்ஸ் எல்லாமே நட்டிட்டாங்க. ஆனால் ட்ராக் லைனிங் அமைக்கலை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர சிக்னல் ஒர்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பணிகள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இதை டபுள் ட்ராக் அமைக்க முடியும். இப்போதைக்கு பணிகள் இந்த மாதிரி தான் நடைபெற்று வருது. கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலே இதே நிலைமையில தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பணிகள், அதாவது நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்ற பணிகள், பிளாட்ஃபார்ம் பணிகள் முடிஞ்ச பிறகு இந்த பணிகளை அவங்க தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த டபுள் ட்ராக்கை குறுக்க இணைக்கிறதுல ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். ஓஹெச் அலைன்மெண்ட்லேருந்து சிக்னல் வரைக்கும் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பண்ண வேண்டியது இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ட்ராக் டபுள் ட்ராக்காக இருந்தாலும் கிராஸாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாதையை ரொம்ப கவனமாக இதை பைபாஸ் லைனோட அப்டேட் இவ்வளோ தான் நண்பர்களே. நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திருவனந்தபுரம் சைடிலிருந்து வர்ற நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு போகிற பாதையில் போயிட்டுருக்கோம். நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற ட்ராக் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் சந்திப்புக்கு வர்றது. பைபாஸ் லைன் அப்படிங்கிறது திருநெல்வேலி சந்திப்பிலேருந்து அப்படியே நாகர்கோவில் டவுன் வழியாக திருவனந்தபுரம் போகிறது. மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ பணிகள் பரவாயில்லாத வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணிகள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இருக்கிறதுனால ஒரு வேலை முடித்த பிறகு தான் அடுத்த வேலை பார்க்க முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு ஒரு பேரலல் ஆக்ஷன் கிடச்சிருக்கு. பட் அது பார்த்தீங்கன்னா நம்ம கூட வர்றது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ். நாம் பயணம் பண்ணுறது கன்னியாகுமரி பூனே எக்ஸ்பிரஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இல்லை, இது திருநெல்வேலியிலிருந்து வருது.